ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, இந்த வார்த்தையை 5 தடவை சொன்னீங்கன்னா நீங்க விரும்பின நபர் உங்களுடைய நினைவால ஏக்கம் தாங்காமல் உங்களை தேடி வருவாங்க. அப்புறம் நிறைய பேர் கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எப்படி சார் உங்ககிட்ட கிளாஸ் சேரவங்களுக்கு மட்டும் சக்சஸ் நடக்குது, எங்களுக்கு சக்சஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அத உண்மையா உங்களுக்கு நான் உண்மையை சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கொடுக்குற மெடிசன்னாலதான் உங்களுக்கு சக்சஸ் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது போய். மெடிசனுக்கு இதுக்கெல்லாம் பெருசா சம்பந்தம் இல்லை. மெடிசன் எதுக்குன்னா கொஞ்சம் வேகமா சக்சஸ் கிடைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் மெடிசன் கொடுக்குறோமே தவிர மெடிசன்னால உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதே கிடையாது. முதல் விஷயம். செகண்ட், எதனால அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான மெத்தட் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் காரணமே. ஸோ நீங்க எங்க கிட்ட கிளாஸ் சேரணும் இல்ல வேற யாராவது கிட்ட கிளாஸ் சேரணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக மெத்தடு, லட்சக்கணக்கில் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த லட்சக்கணக்கில் மெத்தடுல உங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மெத்தட் எதுன்னு பார்த்து அந்த மெத்தடை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இவ்வளவுதான். மெத்தட் நம்ம ப்ராப்ளமுக்கு கிடையாது, நம்மளுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா எழுதுறதே சுத்தமா பிடிக்காது. அந்த பர்சன் கிட்ட போய் நீங்க ரைட்டிங் மெத்தட்ஸ் பண்ணுங்க, 333 பண்ணுங்க, 555 பண்ணுங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அது இரிட்டேட்டா இருக்கும். அதை அவங்க பண்ணாங்க அவங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே லாஜிக்கா பார்ப்பாங்க. இது எப்படி இப்படி நடக்குது இப்படி நடக்காது அப்படிங்கிறவங்க கிட்ட போய் நீங்க கோயிலுக்கு போய் பண்ணுங்க, சாமி நம்பி பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுவும் நடக்காது. பிகாஸ் அவங்களோட கேரக்டர் எல்லாத்தையுமே லாஜிக்கா பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ரியாலிட்டியான மெத்தட்ஸ் கொடுக்கணும். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ட்ரீமிங்ஸ்னா உங்களுக்கு ட்ரீம் தகுந்த மாதிரி மெத்தட்ஸ் கொடுக்கணும். ரைட்டிங் ஓரியன்டட்னா ரைட்டிங் ஓரியன்டட் மெத்தட்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்களோட கேரக்டர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான மெத்தட்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த மெத்தடை நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிய ஆரம்பிக்கும். அப்படி பதிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அது நடக்குமே. நீங்க உங்களுக்கான சரியான மெத்தட் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் எனக்கான பர்ஃபெக்டான ஒரு மெத்தட் நான் சூஸ் பண்ணிட்டேங்க, நான் பர்ஃபெக்டா பண்றேன், எனக்கு ஒண்ணுமே சக்சஸ் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சரியான மெத்தட் பண்றீங்கன்னா முதல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 சிம்டம்ஸ் காட்டும். எந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, பிரபஞ்சம் கம்யூனிகேட் உங்ககிட்ட பண்றத உங்களுக்கு புரிஞ்சுக்க கொள்ள முடியாத தன்மையில் நீங்க இருக்கலாம். என்ன பிரபஞ்சம் நம்மளை கம்யூனிகேட் பண்ண நமக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். பிரபஞ்சம் உங்ககிட்ட எப்படிலாம் தொடர்பு கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை பாருங்க. அந்த மாதிரியான வகையில உங்களுக்கு தொடர்பு கொள்ளும். இல்ல உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க மெத்தட்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நிறைய சக்சஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பர்சனுக்கு பண்ணீங்கன்னா அந்த பர்சன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாவ், எனக்கு பரவாயில்ல, நிறைய சக்சஸ் வருது அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. அப்ப நம்ம கரெக்டா பண்ணிட்டு அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் ஒன்று நடக்கும். ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தான விஷயங்கள் நீங்க அன்எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு நெகட்டிவ் உங்க லைஃப்ல நடக்கும். அது நடந்தா ஐயோ நான் இந்த மெத்தட் பண்ணாத ஆப்போசிட்டா போச்சு அப்படின்னு நினைச்சு பண்றதை அப்படியே நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த தப்பையும் பண்ணக்கூடாது. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிதான் ஒர்க் ஆகுமே. ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சின்ன சக்சஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபெயிலியர் கொடுக்கும், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆயிடுறாங்க. கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல நடந்தது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது அவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அது அவங்களுக்கு புரிஞ்சு கூட தெரியாம நிலையில் வந்துருவாங்களே. ஸோ உங்களுக்கு நீங்களா இண்டிவிஜுவலா ஒரு ட்ரைனர் இல்லாம நானே பண்றேன் அப்படின்னா இது நீங்க தெரிஞ்சு பண்ணணும். இப்படி நடக்குதா, இப்படி நடக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கான நல்லதா நடக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான வழியில ஒர்க்கே ஆக ஆரம்பிக்கும். அதனால நீங்க அதை பாத்தீங்கன்னா ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும். செகண்ட், நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ப்ராப்பரான விதத்துல கம்யூனிகேட் பண்ணணும். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி ப்ராப்பரான விதத்துல கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேச முடியுமான்னு கேட்டா முடியும். எந்த மாதிரி விதத்துல பேச முடியும் அப்படின்னு கேட்டா உணர்வுகளால. இந்த பிரபஞ்சத்தை நம்ம கம்யூனிகேட் பண்றதே பாத்தீங்கன்னா உணர்வுங்கிற விஷயத்துல கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால நீங்க ப்ராப்பரா அந்த உணர்வுகளோட நீங்க பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபீலிங்ஸோட பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களோட கேரக்டருக்கு சூட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பர்ஃபெக்டா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார் என் கேரக்டருக்கு இது ஒத்து வராதுன்னா ஆல்ரெடி நாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதுல உங்க கேரக்டருக்கு எந்த வீடியோ செட் ஆகுதோ அதை ப்ராப்பரா A to Z பார்த்துட்டு எக்ஸாக்ட்லி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம இன்னைக்கான கண்டென்ட் வீடியோக்குள்ள நம்ம போலாம். இன்னைக்கான கண்டென்ட் நம்ம பார்க்க போறது எப்படி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட உணர்வுகளை சரியான விதத்துல கொண்டு போகணும். நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணிடும். ஒரு மெத்தட்ஸ் பண்றோம், அதை பத்தி நாலேஜ் இல்லாம ஏனந்தவன் பண்ணாம ப்ராப்பரா பிரபஞ்சத்தை கம்யூனிகேட் பண்ற மாதிரியான மெத்தட்ஸ் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் நீங்க பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மனதை அமைதிப்படுத்தணும். மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மெடிடேஷனை விட பெஸ்ட் வேற எதுவுமே கிடையாது. நல்லா தியானம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி நிறைய பண்ணுங்க, மனம் அமைதியாகும். மனசு
அமைதியா இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆழ்மனம் சீக்கிரமா விழிப்பு நிலை வரும். அப்பதான் நமக்கு நினைக்கிறத அதுல பதிய வைக்கவே முடியும். நீங்க ஒரு விஷயத்த உங்க ஆழ்மனதுல பதிய வச்சீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். இது 100% நடந்தே தீரும். அப்ப நீங்க தெளிவான மனநிலையில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நடக்குமே. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதை நீங்க அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அந்த வழியை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் அவங்களும் ஒன்னா இருந்த உங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துக்கு நீங்க போங்க. சார் என்னால அந்த இடத்துக்குலாம் போக முடியாதுங்க அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்தே அந்த இடத்த ஃபீல் பண்ணலாம். ஆனா நீங்க நேரடியா போய் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்னா, வீட்ல இருந்தே நீங்க பண்ணீங்கன்னா ஒரு 20-30% சக்சஸ் கிடைக்கதா வாய்ப்பு இருக்கு. அதையும் சொல்லிட்டேன். ஸோ டிபெண்ட் ஆன் யுவர் விஷ். உங்களுக்கு தேவைன்னா நீங்க அங்க போய் தான் ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நீங்க வந்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போய்க்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அடிக்கடிக்கு ஒரு பார்க் போவீங்க அப்படின்னா அந்த பார்க்குக்கு அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க போங்க. எப்பயுமே நீங்க ஒன்னா உட்காரக்கூடிய இடத்துக்கு அமைதியா போய் அமைதியா உட்காருங்க. உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு இந்த இடத்த என்ன பண்ணீங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்துங்க. மனதை எந்த அளவுக்கு நீங்க ஒருநிலைப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வேகமா கிடைக்கும். நல்லா மூச்சு இழுத்து மூச்சு வெளியிடுங்க. இதேவே பண்ணுங்க. செகண்ட், நீங்க அவங்களும் ஒன்னா இருந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸ் மட்டும் நினைக்க ஆரம்பிங்க. ஏன் சந்தோஷமான மூமெண்ட்னா, நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தை நம்ம கிட்ட ஈர்க்க ஆரம்பிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் இடத்துல நீங்க போறீங்க. சடனா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஜோக் ஞாபகம் வருது. நீங்க வடிக்கு சிரிக்கிறீங்க மனசுக்குள்ளார. உங்களோட ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களே அறியாமல் சிரிப்பு தொத்த ஆரம்பிக்கும். உங்களை அறியாம வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு நீங்க வர ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்க முகத்தை பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த சிரிப்பு ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமான ஃபீல் கொண்டு வர அது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்குமே அந்த சந்தோஷத்தை ஈர்க்க ஆரம்பிக்கும். என்னைக்குமே நம்ம சந்தோஷமா இருக்கதா இந்த பிரபஞ்சம் அந்த உணர்வை ரொம்ப வேகமா எடுத்துக்கும். அதனால அந்த சந்தோஷமான ஃபீலை கொண்டு வாங்க. அதன் பிறகு கண்களை மூடிக்கிட்டு நீங்களும் அவங்களும் எப்படிலாம் அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தீங்க, எந்த அளவுக்கு ஒன்னா இருந்தீங்க, முதல்ல நீங்க அவங்கள பாக்குறப்ப உங்க மைண்ட் செட் எப்படிலாம் இருந்துச்சு, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல போகும்போது உங்களுக்கு அப்படியே சொர்க்கம் மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அவங்க கூட இருக்கிறது, அவங்க கையை ஹோல்ட் பண்ணிக்கிறது, அவங்களோட பேசுறது, அவங்க முகத்தை பார்க்கறது, அது அப்படியே அந்த ஃபீலை திரும்பி கொண்டு வாங்க. அதை உணர்வு பூர்வமா கொண்டு வாங்க. ஒரு ட்ரூவா நீங்க அவங்கள மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இடத்த உங்க கண்ணு தண்ணி வரும். அந்த ஃபீலோட பண்ண ஆரம்பிங்க. அதை உணர ஆரம்பிங்க. உணர்வு பூர்வமா பண்ணுங்க. அவங்களை நீங்க முதல்ல பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுத்துருக்குமோ அந்த ஃபீலோட பாருங்க. கன்ஃபார்மா உணர்ந்து பாருங்க. ஏன்னா இப்ப நீங்க அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க, அந்த வலி உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒருத்தருக்காக உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு வலியை உணர்றீங்களோ அந்த நபரை நீங்க உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப அந்த ஃபீலை ப்ராப்பரா ஃபீல் பண்ணுங்க. அவங்க கூட இருந்த மூமெண்ட், அவங்க கிட்ட பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம் முடிச்சா கூட அங்கேயே இருங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க போறதில்ல, அந்த இடத்துல இருக்கிறவங்க சத்தம் போடாத வரைக்கும். ஸோ அந்த ஃபீலை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஃபீலை கொண்டு வந்துட்டு அப்படியே கண்ணை மெதுவா ஓபன் பண்ணிட்டு உங்களோட மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் பிகாஸ் இது வந்து இங்கிலீஷ்ல தான் ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. மை சோல்மேட், அவங்களோட பேர். இப்போ அவங்களோட பேர் மணினா மை soulmate money is coming back into my life. My soulmate money is coming back to my life. Thank you universe. Thank you. Restore love, charm now. இந்த 3 வார்த்தையுமே, இந்த 3 லைனையுமே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் அப்படியே உணர்ந்து சொல்லணும். உங்களோட சோல்மேட், இப்போ மை சோல்மேட் மணி இஸ் கம்மிங் பேக் டு மை லைஃப். அப்போ அவங்க அந்த சோல்மேட் உங்களோட வாழ்க்கையில திரும்ப வரப்போறாங்க, அவங்க உங்க வாழ்க்கையில திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பவர்ஃபுல்லான வேர்டு ரிஸ்டோர் லவ் சார்ம் நவ் டன். இந்த ரிஸ்டோர் லவ் சார்ம் நவ் டன் இதுதான் அந்த முக்கியமான வார்த்தை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியோட நீங்க கொடுக்கும் போது அது ஹெவிலி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இது அப்படியே எவ்வளவு நேரம் சொல்லணுமோ அவ்வளவு நேரம் சொல்லிட்டு அந்த ஃபீலோட நீங்க வரணும். ஃபீல் எப்படி இருக்கணும்? ஹைலி ஹாப்பினஸ் ஃபீலோட நீங்க வரணும். இது வந்து உங்களுக்கு நீங்க பண்ண அடுத்த நாளே அவங்களுக்கு ஏக்கம் வந்துருமா, உங்க நினைப்பு வந்துருமான்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாளே எல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. இப்ப பண்ணீங்க, அடுத்த நொடியை அவங்களுக்கு போற மாதிரி நீங்க மெத்தட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது டெம்பரவரி, திரும்ப அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ இதை வந்து ப்ராப்பரா டெய்லியும் பண்ண ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு வந்து நெகட்டிவான ஒரு ஃபீல் வருது, இதை நான் பண்ணும்போது என்னடா நான் பண்ணேன், டெய்லியுமே ஃபீலோட பண்றேன் ஆனா எனக்கு நெகட்டிவா தோணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் அவங்க கூட இருந்த சந்தோஷமான உணர்வு நினைங்க. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கு
இருக்கா அப்படின்னு உங்களையவே திருப்பி கேளுங்க. இல்ல எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்க வர வைக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க அதை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல இது மட்டும் தானா, இதை திரும்பியும் ப்ராப்பராக பண்ணுங்க. உங்களுக்கு நெகட்டிவ் ஆகுதோ நீங்கள் எந்த இடத்துல ஒன்றா இருந்தோ திருப்பி அந்த இடத்துல போய் அந்த ஃபீலை கொண்டு வந்து பண்ணுங்க. இது மட்டும்தான் வழி, வேற வழியே இல்லை, இதில் மட்டும்தான் நினச்சது அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணீங்க அப்படின்னா அந்த நபர் உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. நான் சொன்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன சக்ஸஸ் கிடைக்கும், அப்புறம் நெகட்டிவ் நடக்கும், அதுக்கப்புறம் முழுமையாக அவங்க உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், மறக்காதீங்க, உங்களுக்கு ஏன் அவங்க விட்டு போனாங்களோ அந்த தவறை நீங்கள் அகெயின் பண்ணாதீங்க. அவங்க உங்களை என்னென்னலாம் மாற்ற சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே மாற்றி உங்கள் பார்ட்னருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க. அப்போ தான் உங்கள் கூட இருப்பாங்களே. நான் சொன்ன விதத்தில் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு நினச்சது நடக்கும். ஆல் தி பெஸ்ட்.